சன் குடும்ப விருதுகள் 2025 அடுத்ததா ஒரு சிறப்பு விருது தான் காத்துட்டு இருக்கு. எஸ், கதாபாத்திரம் எதுவா இருந்தாலும் அதை யதார்த்தமா இயல்பா தங்களோட நடிப்பு மூலமா வழங்குறவங்க, எல்லா உணர்வுகளையும் உள்வாங்கி அதை நடிப்பு மூலமா வெளிப்படுத்துற குணச்சித்திர நாயகனுக்கான விருதை தான் இப்ப வழங்க இருக்கோம். சோ இந்த விருதினை வழங்குவதற்காக அவருடைய திரைப்படங்கள் மூலியமா பல யதார்த்தமான கதைகளை கொடுத்திருக்க, நம்மளை என்டர்டெயின் பண்ணியிருக்க இயக்குனர் முத்தையா அவர்களை தான் வரவேற்க இருக்கோம். லெட்ஸ் வெல்கம். பல அழகான கதைகளை நம்ம முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு டைரக்டர் முத்தையா சார். நீங்க சன் குடும்பத்துல ஒரு உறுப்பினர் தான், என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வருஷம் குடும்ப நிகழ்ச்சிக்கு வர்ற மாதிரியா கரெக்டாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய கதைகள்ல நிறைய யதார்த்தமான கதாபாத்திரங்களை நாங்க பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி விருது வாங்க போற அந்த குணச்சித்திர நாயகன் யார் அப்படின்றத அறிவிக்க சொல்லிடலாமா? எஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஆனந்தராக மெகா தொடர் அழகு சுந்தரம். Thank you very much முத்தையா சார். ரொம்ப 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 நன்றி. அழகு குணச்சித்திர நாயகனுக்கான விருதை வாங்கியிருக்கீங்க. How do you feel? இல்லடா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு குணச்சித்திரன் டக்குன்னு கூப்பிட்டாங்களா, யாரா அந்த சித்திரன்னு பார்க்கறதுக்குள்ளேயே நம்ம தான்ட்டாங்க. இது ஒரு நிகழ்ச்சியான தருணம். ஜனரஞ்சக நாயகன் அப்படின்னு ஒரு விருது ஏற்கனவே வாங்கினேன். ஊர்ல இருந்து லாரியா வந்துட்டாங்க. இந்த தடவை லாரி டிரைவரையே நான் லாக் பண்ணிட்டேன். அதனால எனக்கு என்னென்னா, அந்த குணச்சித்திரம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற முக்கால்வாசி ஹீரோவோட நான் நண்பன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கேன். இன்றைக்கி என் நண்பர்கள் எல்லாரும் விருது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி அவங்களோட நானும் ஹீரோவாக இங்கே இருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மூஞ்சியெல்லாம் நடிக்க வந்துருச்சா, இதெல்லாம் ஹீரோவா, இதெல்லாம் விளங்காது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் போன தடவை வேட்டி சட்டை, இந்த தடவை கோட்டு சூட்டு, இந்த அளவுக்கு நம்மளை தரம் உயர்த்தி உண்மையான திறமைக்கும் உண்மையான உழைப்புக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்குற இடம் நம்ம சன் விருதுகள் தான். எனக்கு வாய்ப்பளித்த சன் தொலைக்காட்சி, மொத்தமாக என்னுடைய ஆனந்தரகம் டீம். ஏன்னா இந்த குணச்சித்திரன்றது எங்கே வேணாலும் உட்காந்துடலாம். அவன் இந்த சீட்டுக்கட்டில் இருக்க ஜோக்கர் மாதிரி ராஜாவோடையும் இருப்பான், ராணியோடையும் இருப்பான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கதாநாயகனாக இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னும் போது தொடர்ந்து மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கான்செப்டு. அதே தான் அண்ணா. அழகுண்ணா, நீ குணச்சித்திர நாயகன் மட்டும் கிடையாது, சைலண்டா இருக்காப்ல. ஆனா ஒரு கிராமத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்த ஒரு நாயகனும் கூட. அது என்ன அப்படின்றத காணொலி மூலியமா பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ அந்த காணொலி ப்ளீஸ். வறண்ட பூமியா நீங்க பார்க்குற இந்த கிராமம் ஒரு காலத்துல பாலாரும் தேனாரும் ஓடுற அழகான இடமா இருந்துச்சு. அப்படி இருந்த இந்த கிராமம் இப்படி மாற என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 300 வருஷம் பின்னாடி போகணும். அழகாபுரின்ற தேசத்துக்கு உட்பட்ட பியூட்டி பட்டி தான் இந்த கிராமம். அந்த தேசத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. எல்லா வருஷமும் சித்திரை 1 அன்னைக்கு அழகாபுரி தேசத்தோட அரசர் பியூட்டி ராஜா கிராமமா வருவார். அவர் வரப்ப அந்தந்த ஊர்களில் இருக்க கன்னிப்பெண்கள் அவர் மேல மஞ்சள் தண்ணியை ஊத்துவாங்க. அப்படி அவர் எல்லா கிராமத்திலயும் மஞ்சள் தண்ணி மரியாதையை ஏத்துக்கிட்டு நம்ம பியூட்டி பட்டிக்கு வந்தப்ப பியூட்டி ராஜா ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா அங்க தண்ணி இருந்துச்சு, ஆனா அந்த மரியாதையை செய்ய கண்ணி தான் இல்லை. அதை பார்த்துட்டு கோவப்பட்ட நம்ம பியூட்டி ராஜா அவங்கள பார்த்து ஒரு சாபம் கொடுத்தாரு. என் மேல ஊத்தல நீங்க தண்ணி, அதனால நீங்க கடைசி வரைக்கும் கண்ணி. அதனால பயந்து போன நம்ம ஊர் மக்கள் ஒரு சாமியாரை சந்திச்சாங்க. அந்த சாமியார் அந்த சாபம் போக ஒரு வழியை சொன்னாரு. சரியா 300 வருஷம் கழிச்சு நம்ம கியூட்டி ராஜா மறுபிறவி எடுப்பாரு. அன்னைக்கு அவர் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துனா அவர் உங்களுக்கு கொடுத்த சாபம் நீங்கும். அந்த சாமியார் சொன்ன மாதிரி கியூட்டி ராஜாவோட மறுபிறவிக்காக கியூட்டி பட்டி கன்னி பெண்கள் எல்லாம் காத்திருந்தாங்க. அந்த கன்னி பெண்களோட காத்திருப்பு வீண் போகலைங்க. அந்த கியூட்டி ராஜா மறுபிறவி எடுத்தாரு. அவங்க கண்ணுக்கு தரிசனமும் கொடுத்தாரு. சேட்டன் மணல்லே சேட்ட செய்யாவன
ചേട്ടക്കാര പേടാ നീ ചേട്ടൻ വന്നല്ലേ പേട്ട തുള്ളി വന്നല്ലേ ചേട്ട ചെയ്യാ വന്നല്ലേ ചേട്ടയ്യനല്ലേ. ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க 2 மினிட்ஸ் தானே. சீக்கிரம் அந்த கன்னிகளை வர சொல்லுங்க. கியூட்டி ராஜாவை பார்க்கிறதுக்கு ஆவலா வந்த பியூட்டி பட்டி கன்னி பெண்கள் எல்லாம் வாங்க. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச ஐயா, 300 வருஷம் கழிச்சு வந்த கன்னி இவங்க தானே? இல்லை, நான் வந்து அந்த பேத்திகளோட பாட்டி நினச்சி பேத்திகளை தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, உங்கள் பேத்திலாம் எங்கம்மா வரலையா? என்னது இது? சந்தனம்மா? அம்மா, அந்த 300 கன்னிகள் வேற ஆள். 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நான் ராஜாவாக வாழ்ந்திருக்கேன். நீங்கள் இன்னும் சாப விமோச்சனம் அடையலையா? இதுக்கப்புறமா அடையணுமா? இதுக்கப்புறம் சாப விமோச்சனம்? ஆமா, கியூட்டி ராஜாவை பார்க்க பியூட்டி எல்லாம் வந்திருக்காங்கல்ல. ஏய், நீங்க பியூட்டி ராஜான்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்பட தெரியுமாடா? என்னடா இப்படி ஆக்கிட்டீங்க? டேய் டேய் டேய், கியூட்டி பட்டி ராஜா அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க? சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட். அண்ணே, உனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே, இந்த தம்பி உனக்கு ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா நல்லது மட்டும் தான் பண்ணுவேன். டேய் டேய், எனக்கு எதுனாலும் பொறுத்துக்க முடியும்டா. அந்த மாலையை போடுறதுக்கு ரெடியா நிக்கிறாங்க பாரு. ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பியூட்டி, இந்த கியூட்டி ராஜா கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இப்போ வருஷமாக நாங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறோம். எங்கள் சாப நிவர்த்தினியாக எங்களுக்கு கல்யாணம் ஆகும். எங்கள் ராஜா இவர் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். அம்மா, நான் அந்த ராஜா இல்லைம்மா, இந்த ஓரமாக பெருக்கிறதுக்காக வந்தேன். தெரியாம மேலே கூட்டி இல்ல ராஜா இவர்தான் ராஜா. இல்லை, நான் தான் ராஜாவா? நான் தான் ராஜாவா? நீங்கள் எந்த ஊருக்கு ராணி? திருநெல்வேலிக்கு ராணி. திருநெல்வேலி எடுத்தாலே அருவா எடுத்துட்டு போட்டுருவாங்க. ராஜாதி ராஜ ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ வைராகிய மாமன்னர் கியூட்டி ராஜா அழகு சுந்தரத்திற்கு மாலை அணிவித்து உங்களுடைய அந்த சாபத்தை போக்கணும் என்றா வந்து மஞ்சள் தண்ணி இல்ல, அதனால மஞ்சள் சந்தனம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை பூசி உங்களுடைய சாப விமோச்சனம் அடைந்துக்கோங்க. வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. மூஞ்சில எல்லா ஏரியா கவர் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? ஏதோ 4 பிள்ளை கீழே செல்ஃபி அப்பதான் கேட்டுச்சு. இதுக்கப்புறம் எந்த பொண்ணு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இதை விட அழகு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு காமெடியில சொல்லுவாங்க, இந்த மூஞ்சிக்கே உன்னைய பிடிக்கலனா அப்படின்னு. ஆனா எனக்கு இவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. இந்த ராஜா மனசார சொல்றேன், உங்க சாபமெல்லாம் விமோச்சனை ஆயி 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 நீ ஆயாவே ஆயிட்ட. இதுக்கப்புறம் ஆகி என்ன ஆகலைன்னா என்ன? எனக்கு ஒரு ஆசை, இனி எந்த ஜென்மத்திலையும் நான் ராஜாவாக விரும்பலை, நீங்களா கன்னிகளா வரவும் விரும்பலை. அதனால பாட்டை போடுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து ஆடிடுவோம். சரியா? போடுறா நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். இதுக்கப்புறம் நீங்க வந்து ராஜாவா ஆக விரும்பலன்னு சொன்னீங்க. ஆனா இந்த பியூட்டி பட்டிக்கு என்னைக்குமே நீங்க தான் கியூட்டி ராஜா. இந்த குணச்சித்திர நாயகன் விருதை நீங்க பெற்றது எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.